இதில் வந்து ஜவஹர்லி சொல்லுகிற போது என்ன சொன்னார்னா சகோதரர், அதிமுகவினுடைய பயிற்சி பட்டியலில் படித்தவர்கள் எல்லாம் பிடித்து இழுத்து திமுகவில் சேர்க்கிறார் என்று சொன்னார்கள். திமுகவினுடைய பயிற்சி பட்டியல்கள் படித்தவர்களை வைத்துக் கொண்டு தான் அதிமுக ஆரம்பித்தார் எம்ஜிஆர் என்பதை மறந்து விட்டார். அதிமுக எப்படி உருவானுச்சு, அங்கேருந்து தான் வந்தது, அதை விட்டுட்டார் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ தம்பி சொல்கிறாரு, இது மாதிரி காவலர்கள் மீது குற்றஞ்சாட்டு சுமத்துகிறார். ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று தெரிந்து அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடாது என்று சொல்லி எந்த காவல்துறையினரும் சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த காவல்துறையும் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இல்லை நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டு ரோந்து வரலன்னா அவர் அந்த நேரத்தில் மற்ற இடங்கள்லையும் சுற்றிட்டு இருப்பார்ல. ஆக வந்து நீங்கள் வந்து 606 காவலர்களை போட்ட பிறகும் அங்கே வந்து நீங்கள் வந்து மேம்பாலத்திலிருந்து அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவதற்கு பேசும்போது நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க வளர்ற கட்சி வளர்ந்துகிட்டு இருங்க, வாங்க வாழ்க. நீங்க வந்து மேம்பாலத்திலிருந்து நான் குறிப்பிட்ட இடத்தில் அந்த இடத்திலிருந்து பேசுவதற்கு என்னை அழைத்து வந்தவர்களே, நான் எந்த சிரமமின்றி கொண்டு வந்து சேர்த்தவர்களே தமிழ்நாடு காவல்துறையினர் தான் என்று கரூரில் பேச ஆரம்பித்த உடனேயே சொன்னவர் விஜய். அதை இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி ஆமாம், விஜய் சொன்னார். அப்படி சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். சிபிஐ என்பது நடந்துகிட்டு இருக்கிறது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து திருப்பி போக முடியல. ஒரு நபர் ஆணையர் கமிஷன் போட்டாங்க, அதில் பட்டு சிபிஐ போயிட்டு இருக்கப்போ பற்றி விவாதிக்க முடியாது நம்ம. அதனால் நான் விவாதிக்க விரும்பலை. காவல்துறை மீது திட்டமிட்டு உளவுத்துறையின் மீது நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று நீங்களே சொல்கிறீர்கள். பிறகு நீங்களே இது மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டு சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்திய பிரதமர் இருக்கிற பிரதமர் மோடி நேற்றைக்கு தமிழர்களை பற்றி பேசியிருக்கிறார் இழிவாக. அவர் பேசியதற்கு உங்கள் தலைவர் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாரா? ஒன்று. ரெண்டாவது, அதற்கு ஏதாவது போராட்டத்தை அறிவித்தாரா? இல்லை. தமிழர்களை எப்படி வேணாலும் எவன் வேணாலும் திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறீங்க நீங்கள். ஏன் ஜவஹர்லாலுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் சொன்னாரா? இல்லை. அது திமுக தானே சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறேன். திமுகவில் இருக்கவங்களாம் தமிழன் இல்லையா? தமிழன் தானே திமுக. ஆக தமிழ்நாடுன்னு பேர் வச்சே திமுக தானே, அண்ணா தானே வச்சார். ஆக தமிழர்களை யார் கொச்சைப்படுத்தினாலும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அது கேட்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பாஜக ஆளும் மாநிலங்களிலெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? இது என்னுடைய கேள்வி. பிரதமருடைய ஆளுகையில் இருக்கிறது. இரண்டாவது, அண்ணா இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இடத்துல இதே அழகாக சொன்னார். காலில் விழுகிறேன் என்றெல்லாம் அந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. அந்தளவுக்கு கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடி கேட்டும் ஓபிஎஸ், இதே ஓபிஎஸ்ஐ தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 4.5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியனுடைய உதவியெல்லாம் அன்றைக்கு எடப்பாடியாருக்கு தேவைப்பட்டது. அந்த எடப்பாடி அவர்களெல்லாம் விடவில்லை, சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு ஏன் இவர்களை ஒதுக்கி தள்ளவில்லை? ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் வந்தா 2 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று, தவறுகளை மறைப்பதற்காக, ஆட்சியினுடைய குறைகளை மறைப்பதற்காக இந்த சேர்க்கைகள் உதவுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அதிமுக சொல்லுது. தவேக ஆதரவாளருடைய கருத்து வந்து இந்த ஆட்சிக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆன்டி இன்கம்பன்சியை வீழ்த்திரும்னு சொல்கிறார். அது ரெண்டையுமே நான் மறுக்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தா இப்போ போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடிச்சோம்ங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அதுதான் இன்றைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மோடி பாஜக அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு உதவித்தொகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் எல்லாமே எங்கள் முதலமைச்சர் அறிவித்தது. அவரே சொல்லியிருக்காரு, கலைஞரை போல் சிறந்த பேச்சாளர் அல்ல, சிறந்த எழுத்தாளர் அல்ல என்றெல்லாம் சொன்ன எங்கள் முதலமைச்சர் தன்னை விட மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள் இன்றைக்கு இந்தியாவிலே இல்லை என்கிற அளவுக்கு சிறப்பான ஆளுமையாக விளங்கி கொண்டிருக்கிறவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் மறுக்காமல் இங்கே அடித்து சொல்லுகிறேன். நீங்க சமூக நீதி, சமூக நீதி விந்திய மலையை தாண்டவில்லை. பேசி முடிச்சோடனே சொல்லுங்க. நீங்க எந்த கருத்து வேணாலும் நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது சமூக நீதி என்கிற பிரச்சனையை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களெல்லாம் பின்பற்றிய அந்த பிரச்சனை இன்றைக்கு சமூக நீதியை விந்திய மலையை தாண்டி இந்திய எல்லைக்கும் கடைசி வரை கொண்டு சேர்த்தவர் யார் என்றால் பீகாரிலே கூட இப்பொழுது சமூக நீதியை பற்றி பேச வைத்திருக்கார் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி. அப்புறம் எங்க ஆன்டி இன்கம்பன்சிக்கு வருது? அங்கே பெண்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் அதிமுக மாவட்டத்தில் இருந்தேன் 11 வருஷம். அப்போ வந்து பெண்கள் கூட்டம் கடுமையாக இருக்கும் அதிமுகவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கூட்டம் பெண்கள் தான் வர்றாங்க. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இந்த முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி. அதை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு அதிமுக தொண்டர்களே என்ன வருத்தப்படுகிறார் என்றால், மக்கள் பொதுமக்களை விடுங்க, தொண்டர்களே எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறார்,
அதிமுகவிலிருந்து மற்றவர்களெல்லாம் சேர்க்க ஏன் பிரிந்து போனவர்களை சேர்க்க மறுக்கிறார் அவர் என்றெல்லாம் சொல்லி மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய உணர்வையும் நான் தெரிந்து சொல்கிறேன். இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் அம்மா அவர்கள், அந்த அம்மையார் அவர்கள் இருந்தவரை பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லி அறிவித்தார். மோடியா லேடியா என்று கேட்டால் கடைசி வரை உறுதியாக இருந்தார். இன்றைக்கு பிஜேபி மனோஜ் பாண்டியன் எல்லாம் ஏன் இருந்தார்கள், இப்பொழுது ஏன் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே பிஜேபி கூட உறவே இல்லை என்று சொன்ன எடப்பாடி திடீரென்று 4 கார் மாறி போய் எடப்பாடி திடீரென்று அமித்ஷாவோடு சந்தித்து உடன்பாடு என்று பிஜேபியோட உடன்பாடு வைத்த போது இதே மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் கலந்தாலோசி சென்றாரா? பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் கலந்தாலோசி சென்றாரா? அவரே ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிற போது அந்த முடிவு இப்பொழுதுதான் எடுத்தார். அதற்கு பிறகுதான் இவர்கள் எடுத்தார்கள். இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதுவரையும் அந்த கட்சியை அவர் எப்படியாவது நம்புவார், இது காப்பாற்றுவார் நினைத்தால் முடியவில்லை. இன்னொன்று சொல்றார், உடனே செங்கோட்டையன் போனாரு, செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. நான் சொல்றேன், அன்னைக்கு அந்த கட்சியில் இருந்தவங்க சொல்றேன், எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்த சொல்லுகிற பொய்யை நான் மறுத்து பேசுகிறேன். செங்கோட்டையனுக்கு பதவி கொடுத்தது டிடிவி தினகரன், அதே போல் தாவேஸ்வரத்தை டெல்லி பிரதிநிதியாக ஆக்கியது டிடிவி தினகரன். முடிந்தால் 2 பேரை இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள். ஆக இப்படி மற்றவர்களுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தவர்களை எல்லாம் இன்றைக்கு ஓரங்கட்டி விட்டு நாங்கள் மட்டும்தான் கட்சியிலே இருக்கோம் என்று சொன்னால் இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு ஏன்? இந்த அடவடித்தது உங்களுக்கு ஏன்? உங்களை முதலமைச்சராக்கியவரே நீங்கள் துவக்கி வீசிவிட்டார்கள். அப்படி என்கிற போது மக்கள் உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வைப்பார்கள்? நீங்க பயணிச்சவர். ஆமா, அதெல்லாம் கேளுங்க. ஒரு நீங்க எம்எல்ஏ இருந்தவர், ஒரு அமைச்சரை யார் நியமிக்க முடியும்? அமைச்சர் முதலமைச்சர் தான். அப்ப யார் முதலமைச்சர்? அந்த முதலமைச்சருக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? யார் நியமிக்க முடியும்? ஜவஹர்லால் அன்னைக்கு நான் அதிமுக நான் பேசிட்டு இருக்கேன். நான் முதலமைச்சரால் மட்டுமே நியமிக்க முடியும். நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க. அவர் சொல்றாரு சிஎம் தான ரெக்கமெண்ட் பண்றாருன்றார். சிஎம் ரெக்கமெண்டேஷன்ல தான. யார் சொன்னது? அம்மா அவர்கள், அம்மையார் அவர்கள் இருந்தபோது சொல்றேன், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எத்தனையோ பேர் திமுக விமர்சனர்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டார். இதே போல கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை நீக்கவில்லை. வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது யாரும். எம்ஜிஆரை நீக்கியவர் நாவலர் நெடுஞ்செழியன் தான். அவருடன் அன்றைக்கு அழைத்து சென்றவர், பத்திரிகையாளர் சந்தித்து பேசியவர் அவர்தான். அன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுப்போம் எம்ஜிஆருக்கு, வீட்டுக்கு கேட்போம் என்று சொல்லி அதற்குள் நாவலர் வெளியே ஓடி வந்து அவர் எம்ஜிஆரை நீக்கி விட்டோம் என்று சொன்னவர் நாவலர். அந்த நாவலர் நடிகனால் நாளாட முடியாது என்று சொன்ன பிறகும் அவரை எம்ஜிஆர் கட்சியை சேர்த்துக் கொண்டு அவருக்கு 2ஆம் இடத்தை கொடுத்தார். இல்லை என்று சொல்ல முடியுமா? இதே காளிமுத்து, நான் என் பேசுகிறேன் முடிச்சாரேன். இதே காளிமுத்து எவ்வளவு கொச்சையாக பேசினார். வரைந்த காளிமுத்து இன்னும் பலர் பேசியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அமைச்சர்களை சேர்த்துக் கொள்ளவில்லையா அம்மையார் அவர்கள்? ஏன் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவரை உரிமையில் பேசியவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டு இன்றைக்கு அமைச்சர் பதவியை தந்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். சரி, வரவில்லை, அகாமடேட் பண்ண மறுக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன் பெருந்தன்மை இல்லை என்கிறேன். சொல்லிடுறேன். அதாவது ஒரு சொன்ன விஷயத்துல ஒரு முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பிஜேபி கூட்டணியில ஏற்கனவே திமுக பல முறை இருந்திருக்கிறது என்பதை மறுத்து பேசுறது இது தேவைப்பட்டா பிஜேபி நல்ல கட்சி, தேவையில்லைன்னா பிஜேபி கெட்ட கட்சின்னு ஒரு நிலைமைக்கு ஒண்ணு அன்னைக்கு மக்கள் கிட்ட பேசப்பட ஒரு முறைக்கு முடிச்சிடறேன். என்னன்னா குடும்ப அரசியல் இல்ல என்ன முடிச்சிடறேன், குடும்ப அரசியல் கட்சி திமுகன்னு சொல்றோம். அதற்காக செங்கோட்டையனை பயன்படுத்தி அவரை பயன்படுத்தி என்ன சொல்றாங்க, அதிமுகவிலையும் குடும்ப அரசியல் இருக்குது. அதிமுக எங்க குடும்ப அரசியல் இருக்குது? அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் குடும்பத்தார் இதுவரைக்கும் அரசியல் நிகழ்ச்சிகளிலோ அரசு நிகழ்ச்சிகளிலோ பொது நிகழ்ச்சிகளிலோ குடும்ப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள மனைவியோ மகனோ மக்கள் யாராவது கலந்துருக்காங்களா? அப்போ இது யார் செய்யற வேலைன்னா திமுகவுடைய சதி வேலைகள் இதுவும் ஒண்ணு. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல சமூக நீதி பத்தி சொன்னாரு. திமுக என்ன சமூக நீதி இருக்கு? எத்தனை எஸ்சி மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எத்தனை சிறுபான்மை மக்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சமூக நீதி உள்ள இயக்கம் நீங்களா மாத்தட்டிக்கிட்டீங்கன்னா அதுல தமிழ்நாடு பொறுப்பாவாது. உள்ளாட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 880 கோடி ரூபாய் ஊழலை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட தகுந்த வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. இப்ப ஜப்பான்ல ஒரு பிரைம் மினிஸ்டர், பெண் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துக்குள்ள 4வது பிரைம் மினிஸ்டர் அவங்க. அந்த மாதிரி நிலை இந்தியாவில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் வாஜ்பாய் ஆட்சி அம்மையார் அவர்கள் கவிழ்த்த பிறகு இந்த அரசாங்கம் காப்பாற்றப்பட்ட நல்ல மனிதர் ஆனால் கெட்ட கட்சி என்று சொல்லி வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தது கலைஞர். மறுக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
நன்றி.